ஆடு மாடு கூடு குட்டி சரிதான் பொன்னும் பொரோடு ஆமா மாட்டு வண்டிகளோடு அரசி பரிகாரம் செய்து வருகிறார் இந்த இளந்தோப்பு கரிசல் குளம் என்னும் ஊரில. அப்படி அவர் அரசு பரிகாரம் செய்து வரக்கூடிய காலத்தில் என்ன சுவாமி இதை பராமரிக்க பண்ணையம் பார்ப்பதற்கு யாராவது ஒரு ஆள் வேணும். எப்பா கண்டிப்பா ஆள் வேணும். இப்ப ஒரு ராஜான்னு இருந்ததுன்னா ஒரு மந்திரியும் வேணும் பார்த்துக்கோ, கண்டிப்பா இருக்கணும். அதே போன்று சரி ஒரு விவசாயம்னு இருந்ததுன்னு வை, ஆமா மேற்பார்வை பண்ணையம் பார்ப்பதற்கு ஆமையா ஆட்கள் வேணும், கண்டிப்பா வேணும். பண்ணையம் பார்க்கறதுக்கு ஒன்னைய போலையும் குடத்துக்காரன போலையும் தாளத்துக்காரன போலையும் கொண்டு போய் விட்டா ஆமா நீங்க நல்லா பண்ணையம் பார்க்க மாட்டோம் இல்லையா? நல்ல வயலு பக்கத்து வயல்காரனுக்கு சீக்கிரம் தெரிஞ்சுவானே என்னது அதனால ஆமா பண்ணையம் பார்க்கறதுக்கு சரி வீராதி வீரனா இருக்கணும், எப்பா சூராதி சூரனா இருக்கணும், விவசாயம் தெரிஞ்சவரா இருக்கணும், அதுலயும் மறவர் குலத்துல பிறந்தவரா இருக்கணும் பார்த்துக்கோ. ஏமனா அவங்கதான் காவலுக்கு கெட்டிக்காரங்க. சரிதான். அது எங்கே விசாரிக்கார் தெரியுமா? சுவாமி இந்த அண்ணன் தம்பி 4 பேருடைய ஆமா 4 பேருடைய ஆமையா வீரத்தை அறிந்து ஆமா எங்கே வருகிறார் தெரியுமா? சுவாமி ராஜா பிள்ளை என்பவர், ராஜா பிள்ளை என்பவர் இளந்தோப்பு தனை கிடந்தோங்க அண்ணன் தம்பி அழைப்பதற்கோங்க எங்கே வருவாரானாங்க ஆத்து நல்ல கரையின் பக்கம், ஆத்து நல்ல கரையின் பக்கம் சம்மின் பிள்ளை பெரு தங்குளத்தில் வாராங்க ஜாமீன் அந்த விளைவர்தான் குளமதற்கு ராஜா பிள்ளை யார் வாரவோ அது தங்குளமதற்கு அவர் சேர்ந்த போவாது சண்முகைய தேவரையும் கருப்பசாமி தேவரையும் சீதையப்ப தேவரையும் அவருடைய தம்பியான கருப்பசாமி தேவரையும் அண்ணன் தம்பி 4 பேர அண்ணன் தம்பி ராஜா பிள்ளை அழைப்பாரோவே ராஜா பிள்ளை அழைப்பாரோ ஓ வாரும் ஐயா தேவமாற அண்ணன் தம்பி 4 பேர வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ சொல்லை கேளோவே இளந்தோப்பு கரிசல் கோலம் கரிசல் கோலோவே இளந்தோப்பு கரிசல் கோலம் கரிசல் கோலோவே கரிசல் கோலம் ஊரதீர ஊராதீரவே பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு பொருள் இருக்கு பண்ணையங்கள் ரொம்ப உண்டே ரொம்ப உண்டோவே உண்டு சுகமும் உண்டே சுகமும் உண்டோவே நூட பண்ணையத்தில் பண்ணையும் பார்ப்பதற்கோ 4 பேரும் வரவும் வேண்டும். ராஜா பிள்ளை அழைத்த போதோ ஆறும் ஐய தேவமாறு சீதையப்ப தேவரையும் கருப்பசாமி தேவரையும் சண்முக தேவரையும் அவருடைய தம்பியான கருப்பசாமி தேவரையும் ராஜா பிள்ளை அழைப்பாரோ அருமை அவமாறே என்கிட்ட ஏராளமாகிய பண்ணையம் இருக்கிறது ஐயா. இந்த ஒரு பண்ணையமானதே நீங்கள் பார்த்து உங்களுக்கு வேணுமுங்க பொருள் சரி சொத்து சொகுங்கள் எல்லாம் நீங்க ஆட்சி பரிகாரம் செய்யலாம், செய்து கொள்ளலாம். எங்களிடத்திலே நீங்கள் பண்ணையம் பார்க்க வாங்க. ஆமா உங்களுடைய காவல் வந்தாத்தான் சரி காகம் பறக்காது கருங்குருவிலாந்தாது ஆண்டாது. அதனால நீங்கள் என்னுடைய அரண்மனைக்கு பண்ணையம் பார்க்க வர வேணும் என்றார். இந்த அண்ணன் தம்பி 4 பேரையும் அழைத்த போது
தம்பி 4 பேரும் அண்ணன் தம்பி 4 பேரும் 4 பேரும் எங்க வருவாரானா விளைவரு தங்குளம் கடந்தோ ஆத்து கரையோரம் ஆத்து நல்ல கரையோரம் தென்முகம வாராரே நாலு பேரும் தென்முகமா இளந்தோப்பு கரிசல் கோலாம் ராஜா பிள்ளாரண்மனைக்கு பண்ணையும் பார்ப்பதற்கு 4 பேரும் வாராரோ ராஜா பிள்ளை அரண்மனையும் 4 பேரும் வாராரே சீரைய பற்றி அவருமாவே அவருடைய தம்பியான கருப்பசாமி தேவருமாவே சண்முகைய தேவருமாவே அவருடைய தம்பியான கருப்பசாமி தேவருமாவே அவமார் 4 பேரோ தோப்பு கரிசல் போலாமே பண்ணார் அரண்மனையும் பண்ணையமது பாப்பாரோ அவருடைய காவலில பறக்காதோ கருங்குருவில ஆண்டாரே வந்து பறக்காதே திருவுருவி லாந்தாங்காதே சிட்டு வந்து பறக்காதே என்ன சிறுகுருவி ஐயா உள்ள வந்து பறக்காதே ஒரு குருவி லாந்தாங்காதே ஒரு குருவி லாந்தாங்காதோ உள்ள வந்து பறக்காதே அந்த இளந்தோப்பு கரிசல் குளத்தில அப்படியே பண்ணையம் பார்த்து சிலது நாட்களாக இருக்கக்கூடிய வேளையில் இவர்களுடைய குலதெய்வமானது அந்த ராஜா பிள்ளை இடத்துக்கு வந்து பண்ணையம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய வேளையில இவர்களுக்கு கோயிலு அந்த சமீன்பலை மருத்தாம் குளத்துல என் அப்பனாகப்பட்ட மாயாண்டி சுடலையே வணங்கி வருகிறார்கள். அப்படி வணங்கி வரக்கூடிய வேளையில பார்த்தார் ஐயன் மாயாண்டி சுடல, என் பேச்சு பிரம்மசக்தி என் முண்ட சுவாமியும் பார்த்தார்கள். தெரியுமா, ஆகா நம்மளை வச்சு வழிபட்டு வணங்கி வந்தவரே தெக்க போய் பண்ணையம் பார்த்துக்கிட்டு இருக்கா, இவரோடு நாமளும் போக வேணும் என்று ஒரு நாள் தினத்துல என்ன செய்தார் தெரியுமா? அப்போ பார்த்தார சுடலத்தை மாயாண்டி சுடலையோ மாயான பேச்சி பிரம்மராஜியாக நல்ல சாமியோ நம்பி கனவுலதான் நம்பி நல்ல விவரம் அத சொல்லுவாராக, உள்ளதொரு விவரம் அத சொல்லுவாரா. ஓ வாருமையா சீதப்பெற்றவர வார்த்தை கொண்டு சொல்ல கேளாளோமே, கருப்பசாமி தேவரையாக வார்த்தை கொண்டு சொல்ல கேளாளோமே, சண்முகையா தேவரையாக வார்த்தை கொண்டு சொல்ல கேளாளோமே, ஏ
ஐயா தேவமார்களே, என்ன சுவாமி நாங்களும் உங்களோடு வந்து ஆமோ எங்களுக்கு நீங்கள் நிலையம் போட்டு கொடுக்க வேணும் என்று வேணுமே என்று இந்த பிளைவருத்தான் குளமை விட்டு ஆமா இளந்தோப்பு கரிசல் குளத்திலே எங்களுக்கு நிலையம் வேணும் நிலைய வேண்டும் என்று அம்மா தேவமாய கனவிலே கூறின போது ஐயா கூறிய வேளையில என்ன சுவாமி அறிந்த அண்ணன் தம்பி 4 பேரும் 4 பேர்களும் என் மணி விளக்கிலே பிறந்த மாயாண்டி சுடலையானவரையும் ஐயா பேச்சு பிரம்ம சத்தியவோம் அந்த விளைவருத்தான் குளமதியில பிடி மண்ணு எடுப்பார் ஐய பிளைவருத்தான் குளமும் விட்டு ஐயா குளமும் விட்டு ஆற்றங்கரை வழியா மாறாரே நல்ல குளமும் விட்டு ஐய பிளைவருத்தான் குளமும் விட்டுவா ஏ மாயாண்டியான சுடலையத்வா அவ பிடி மண்ணோ எடுத்து கொண்டு ஐயா தங்கரை வலியா வாரே ஐய கரையோரமா வந்தனவோ இளந்தோப்பு கரிசகுளம் உள்ள ஊருக்குள்ள ஆமோ என் அம்மையாகப்பட்ட வெயிலுமுத்த அம்மனையும் உச்சினி மாகாளி அம்மனையும் வணங்கி வருகிறார்கள். ஐயா இந்த தெய்வத்தை அங்க கொண்டு போக கூடாது என்று ஊருக்கு மேக்கையெல்லாம் ஏ ஓடக்கர பக்கத்தில பக்கத்திலே ஒரு புளிய மரம் இருக்குதையா வடகர பக்கத்திலே அந்த புளிய மர அடியதில ஏ தெய்வத்துக்கு நிலையம் போட்டு ஐயா தெய்வத்துக்கு நிலையம் போட்டு அண்ணன் தம்பி 4 பேரும் சண்முகைய தேவரும் கருப்பசுவாமி தேவரும் சீரையப்ப தேவரும் கருப்பசாமி தேவரும் அண்ணன் தம்பி 4 பேரும் மாயாண்டி சுடலைக்கும் பேச்சு பிரமராஜுதைக்கும் நிலையம் போட்டு குடை கொடு புளிய மரத்தை அடியதீல நிலையம் அது போட்டதால் புளிய மரத்து சுடலை என்றும் நிலையம் போட்டு தான் கொடுத்து மடங்கி வரும் நாளை இளந்தோப்பு கரிசல் கோலம் கரிசல் நல்ல குளமாதிலை ராஜா பிள்ளை என்பவர் ராஜா பிள்ளை என்பவர் பண்ணையும் எதுவும் பார்த்து வாரா அவரோ பண்ணையமோ அப்படி பண்ணையம் எது பார்க்கும் போது பண்ணையம் எது பார்க்கும் போது ராஜா பிள்ளை அரண்மனையில்
ரெண்டு காளமாடு நிக்குதையோ ரெண்டு காளை எப்படி காளை எப்படி இருக்கு எப்படி இருக்கு காளைய பார்த்தனு வையி என்ன அவ்வளவு தங்கத்தால பூணு கட்டி குப்பி கட்டி இருக்கு பாத்து களத்துல 9 வரி சிலங்க வைத்த ஒரு மணியானதை அணிந்திருக்கு காளை மாடு ரெண்டும் கால ரெண்டு எப்படி இருக்கு தெரியுமா சுவாமியே ஐயா நெத்தி சுட்டி வெடிவாளே ரெண்டும் தங்க நேரம் கால் குழம்பு 8 வெள்ளி நேரம் நெத்தி சுட்டி வெடிவாளே ஐயா நெத்தி சுட்டி வெடிவாளே கால மயில வெள்ள காலை கண்டோமே காலைங்கென்று அவ்வளவு ஒரு அம்சத்தோடு அமன்கை வளர்ந்து வருகிறது. ஆமா அந்த காலத்துல பஸ் கிடையாது, ட்ரெயின் கிடையாது, பைக்கு கிடையாது, பாத்துக்கோ ஒரு கூட்டு கூட கிடையாது, எதுவுமே கிடையாது, மோட்டார் எதுவுமே கிடையாது. சரிதான். எங்கேயும் தூரம் வழி போகணும்னா மாட்டு வண்டியில தான் ஏறு மாடு பூட்டிக்கிட்டு மாட்டு வண்டி, அப்படி இல்லன்னா குதிரை வண்டி பாத்துக்கோ. ஆமா அப்படியே வில்லு வட்டி கட்டி கொண்டு போவாங்க பாத்துக்கோ ஊரு ஊரா. சரிதான். அந்த 2 மாடு அப்படி அங்கே வளர்ந்து வரக்கூடிய வேளையில ஐயா 2 மாட்டையும் களவு செய்ய அங்கே யார் வாழ்ந்து வருகிறா தெரியுமா? அந்த திருக்குறங்குடியதில திருக்குறங்குடியதில ஆண்டு வரும் திருக்குறங்குடியதில நம்பித்தலைவன் பட்டயத்தில் நம்பித்தலைவத்தில் சமீனவர் ஆண்டுவார் நம்பி தலைவன் ஆண்டுவாரா ஐயா திருக்குறங்குடியதில நம்பித்தலைவன் பட்டயத்தில் சமீன் பாத்துக்கோ ஒரு சமீன். ஆமா இங்க திருக்குறங்குடியில திருக்குறங்குடியில சரிதான். நம்பித்தலைவையும் பட்டயத்தில ஆமா அமைந்தாராகவே ஆண்டு வருகிறார்கள். ஆமையோ இந்த காளைங்கன்னு ஆமா இவங்க காளைங்கன்னு ஏங்க அவுக்க வராங்க? பேர்பட்ட தேவமாற ஆமா நாமளுக்கு சொந்தக்காரங்களா ஆமையா சமந்தாரரா ஆக்க வேணும் என்று வேணுமென்று திருக்குறங்குடி கடந்தோ திருக்குறங்குடி கடந்தோ மாறாரே இருவேரோ எங்கே எங்கே வருவரானா எங்கே எங்கே வருவரானா இந்த இளந்தோப்பு கரிசல் கோலம் இளந்தோப்பு கரிசல் கோலம் ஐயா ஊருக்கு தான் மாறாரே அந்த இளந்தோப்பு கரிசல் கோலம் கரிசல் கோலம் ஊருக்கு தான் காலமாட களவாங்க மாறாரே அதுமுகம்மா 2 கால மாடுகளையும் பிடித்து ஆமா அதை தெற்கு முகமாக திருக்குறங்குடி பக்கத்திலே போய் ஆமையா அங்கே 2 கால மாடுகளையும் பிடித்து விட்டு போயிட்டாங்க. எங்க திருக்குறங்குடிக்கு ஆமா நம்பித்தலைவன் பெட்டயத்துக்கு வந்துட்டாங்க. வந்தார்கள். இதை அறிந்து பார்த்தார். ஆமா ஆகா நாமல் அரண்மனையில கிடந்த காளைங்கன்ற காணுமே எப்பா காணவில்லையா என்று ஆமா அண்ணன் தம்பி 4 பேரும் சண்முகையா தேவரும் கருப்பசாமி தேவரும் ஆமா 2 பேரும் ஆமா 4 பேரும் அறிந்தார்கள். இவர் கோவங்கடு கோவம் கொண்டு கோவம் அதிகம் கொண்டாவே
ஐயா கோபம் கொண்டு கண்கள் ரெண்டும் பொதி பறக்க கடுங்கோவம் அதிகம் வர கடுங்கோவம் அதிகம் வரே பொறி பறக்க அவருக்கு மீச ரெண்டும் துடிதுடிங்க சிதைய பற்றி அவருக்கும் சாமி அவருக்கும் போல கோபம் வேறு மாடு போன தடமாக மாடு போன தடமாக வாராரே நாடு வேறுவாங்க தடமாகவே அம்மா நாலு பேரும் வருகிறார்கள் தென்முகமாக. ஐயோ ஐயா என்ன இப்படி பண்ணையார் வீட்டு மாடு இந்த வழியாக போனதா? அம்மா ஐயா மாடு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கொம்புல அம்மா 2 மாட்டுக்கும் தங்க பூணு கட்டி இருக்கும். கட்டி இருந்தார்கள். அதுல அம்மா களத்துல மணி அமைந்திருக்கும் மயில வெள்ள காளைங்கன்னு. சரிதா 2 காளமாடு போதா ஐயா அப்படின்னு விசாரிச்சு மாடு போன தடமாகவே தென்முகமா வராங்க. சரிதா தென்முகமா எங்க வராங்க? எங்க வர்றாங்க? திருக்குறுங்குடி ஊருக்கு அடுத்தாப்புல அம்மா நம்பி தலைவயம் பெட்டியில சரி சமிந்தார் வீட்டுல அந்த மாடானது கெட்டி கிடக்கு. ஆமா மாடு எப்படி சும்மாவா கிடக்கு? எப்படி இருக்கு? ஏன மாடு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? மாட்டு வண்டியோட கெட்டி கிடக்கு பாத்துக்கோ. சரிதா அப்பந்தான் பார்த்தார். யாரு? சண்முகையா தேவர். சரிதா சண்முகையா தேவரானவர் பார்த்து அவருக்கு ஆமா கொஞ்சம் சித்து விளையாட்டுலாம் தெரியும் பாத்துக்கோ. சரிதா சித்து விளையாட்டுனா என்னதுங்க? மை மாந்திரம். மை மாந்திரம் இல்லனே. இப்போ உன்னை கண்ணை கட்டணும்னா அழகா கண்ணை கட்டிட்டு விட்டு போயிருவாரு. அப்படி உள்ள அம்மா பல தொழில்களை எல்லாம் படித்துக் கொண்டு இருக்காரு. ஆமா அந்த சண்முகையா தேவரானவரோ ஆமா அந்த நம்பித்தலைவயம்பட்டியில உள்ள காவக்காரங்களை ஆமா கண்ணை மறைத்து சரி அவங்களுக்கு உறக்கங்களை கொடுத்து விட்டு என்ன செய்கிறாரு? என்ன செய்கிறார்கள்? இந்த மாட்டை நம்ம வெளியில கடத்தணும்னா என்ன செய்யணும்? ஏன்னா மணி சவுண்டு கேட்கக்கூடாது. எப்ப என்ன செய்யணும்? மணி சவுண்டு கேட்கறது மணி போட்டிருக்க. மணி சவுண்டு கேட்க கூடாதுன்னா என்ன செய்யணும்? அப்படிதான் நீ கலவன்றப்ப நினைக்கிறேன். மணி சவுண்டு கேட்க கூடாதுன்னா அப்போ களிமண்ண இதுக்கு முன்னால சரி ஓட்டத்து காட்டுல சில ஆட்கள் கள்ள மாடு வைப்பாங்க பாத்துக்கோ. ஆமா பெரிய மணியா மாட்டுக்கு தொங்க போட்டிருப்பாங்க. கொடமணி தம்பிக்கு போன் போனா கொடமணி இல்லனே. அந்த மணி பேரை வந்து டப்பா மணின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏரியாலாம் கிடைக்காது. வடநாடு தேசம் எங்க திருவண்ணாமலை அந்த சைடு போனாதான் வேங்கலாம். உங்களுக்கு தானே தெரியும். ஏன அந்த மணிக்குள்ள அம்மா புள்ள புடுங்கி உள்ள தெரிஞ்சு வச்சிருவாங்க. அப்பவும் சவுண்ட் கேட்காது. சரிதா அப்படி இல்லன்னா செத்த களிமண் இருக்கும் வயக்காட்டுல களிமண்ணை உள்ள தூக்கி அடைச்சு அம்மா மாட்டை மேய விட்டாங்கன்னா சவுண்ட் கேட்காது. பாத்துப்போம் கேட்காது. அப்போ என்ன அந்த அர்த்தராத்திரில போய் யாரு களிமண்ணை போய் தேட சரி என்ன செய்தாரு? என்ன செஞ்சாங்க? அவங்க அந்த சாணமான எடுத்து மணிக்குள்ள தூக்கி அடைச்சு வச்சிட்டாங்க. பாத்துக்கோ அம்மா அடைத்து வைத்து விட்டு அந்த நம்பித்தலைவன் வெட்டியை விட்டு மாட்டு இவங்க இங்க இருந்து பிடிச்சிட்டு போனது மாடு 2 கால மாடை மட்டும்தான். சரிதான் நம்பித்தலைவன் பட்டயம் தான் சொல்லுங்க. அப்படித்தானே சொல்லுங்க.
நம்பித்தலைவன் பட்டயத்திலே இருந்து அம்மா அங்க இருந்து 2 காளமாட்டை தான் பத்திட்டு வந்தாங்க. அதான் தெரியல. அவங்க மாட்டு வண்டியோட சேர்த்து கொண்டு வராங்க. பாத்துக்கோ. சரிதான். எங்கே வருகிறார் தெரியுமா? சுவாமிரோ நம்பித்தலைவன் பட்டம் விட்டு குறுங்குடி கடந்து முகமா வாராரே மாட்டு வண்டி மூட்டி கொண்டு நேரி பாதையாக திருநெல்வேலி வாராரே அங்கே திருநெல்வேலி வாராரே. ஐயா நான்கு நெறி பாதையாக திருநெல்வேலி வாராரே. திருநெல்வேலி வந்தல்ல எங்கே வருவாரா? டவுன் விளக்கு விட்டு எங்கே வருவாரா? ஐயா டவுனுமான் விளக்கும் விட்டு எங்கே கொண்ட பாதையாக பாதை கூடிய நல்லூர் பாதையாக தேவமார்கள் தம்பி 4 பேரும் ஒன்று ஓடி வருவாரோ கரிசல் கோலம் ஊரதிலை காளமாடு வண்டியோடு ராஜா பிள்ளை அரண்மனையில் கொண்டு வாரா. ஓடே ராஜா பிள்ளை அரண்மனைக்கு அப்படி காளமாடு வண்டியோடே ராஜா பிள்ளை அரண்மனைக்கு கொண்டு வரும் வேளையில அறிந்தாரே நம்பித்தலைவன் பட்டயத்திலே இருந்த சமீந்தார் அறிந்தார். ஆகா நம்ம நேத்து களவு செய்துட்டு வந்தோம். இன்னைக்கு நம்ம மாட்ட காணுமே என்று அதை அறிந்து அந்த ஜமீன்தாரானவரோ என்ன செய்தார்? ஆளு விடுதார். ஆமா நம்ம ஏரியால வந்து களவாங்கணும்னா அப்பா அவன் எப்பேற்பட்ட வீராதி வீரனா இருப்பான். எவ்வளவு பெரிய சூராதி சூரனா இருப்பான். எவ்வளவு பெரிய சூராதி சூரனா இருப்பான். ஆமா வீரத்துல கெட்டிக்காரனா இருப்பான். சரிதான். அதனால இந்த சேவகர்களை அழைத்தார்கள். ஆமா ஓ சேவக படைகளே, என்ன நம்ம வீட்டுல மாடுகளை களவாடி திருடி சென்று கொண்டு வந்த ஆமா மாடுகளை திருப்பி கொண்டு போன ஆமா அந்த தேவமார்களை போய் இங்க அழைத்துட்டு வாங்கடா. சரிதான் என்று அமையா யார் வருகிறார்? யார் வர்றா? நம்பித்தலைவன் பட்டயத்துல இருந்த ஜமீன்தாரே வருகிறார். வருகின்றார். யார் அழைப்பதற்கு? யார் அவ களவு செய்த மாட்டு வண்டியை பிடிப்பதற்கு ஐயா வராங்க. அம்மா பேர்பட்ட தேவமாருடைய விவரத்தை பாராட்டி வீரத்தை பாராட்டி அம்மா அவரை மாப்பிளையா அழைப்பதற்கு வராரு. பத்துக்கும் மாப்பிளையா அழைப்பதற்கு வருகிறார்கள். சரிதா. எங்கே வருகிறார் தெரியுமா? இங்கு சுவாமி நம்பி தலைவன் பட்டயம் விட்டு அம்மா குறுங்குடி கடந்து ஆமையா நான்கு பாதையாக அம்மோ அங்கே திருநெல்வேலி டமனு விட்டு அம்மா தென்முகமாக இளந்தோப்பு கரிசல் குலத்துக்கு வருகிறார். வந்தார்கள். வருகிற வேளையிலே என்ன அண்ணன் தம்பி 4 பேர்களும் என்ன சுவாமி என்ன காளமாட்ட களவாடி சென்றது நீங்க தானே? ஆமா அதனால என்ன உங்க மாட்டு வண்டியை வேணா நீங்க எடுத்துட்டு போங்க. சரிதான். நீங்க காளமாட்ட விட்டுருங்க. ஆமா ஐயா அந்த மாட்டு வண்டிய
களவன் தூக்கிட்டு வந்த மாப்பிள்ளை எங்க நாங்க அழைத்து போக வந்திருக்கோம் ஐயா. சரிதா. மாட்டு வண்டிய எடுத்து வந்த மாப்பிள்ளையே எங்களுக்கு வேணும்னாராம். ஆமையா. அப்போ மாட்டு வண்டி வேண்டாம், என்ன மாட்டு வண்டி இங்க தூக்கிட்டு வந்த மாப்பிள்ளை எங்களுக்கு தந்தா போதும்னு கேட்காரு. சரிதா. யாரு? நம்பி தலைவன் பட்டயத்துல உள்ள ஜமீன்தார் பார்த்துக்கோ. சரிதா. அப்போ என்ன அந்த நம்பி தலைவன் பட்டயத்துல உள்ள ஜமீன்தாரானவரோ மாட்டு வண்டியை தூக்குனது யாரியா? இப்ப யாரு? என் தம்பி சீதையப்ப தேவரை தான் தூக்குனாரு. அம்மா. அப்ப அவரே எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர வேண்டும், வர வேண்டும். சமூகையா தேவரையே. அம்மா. அவர்தான் மாட்டு வண்டிய அம்மா தூக்கிட்டு வந்தது சமூகையா தேவர் பார்த்துக்கோ. சரிதான். அந்த சண்முகையா தேவரே எங்களுக்கு மாப்பிள்ளையா வேணுமென்று திருக்குறுங்குடி ஜமீன்தாரானவரோ இளந்தோப்பு கரிசல் குளத்திலே வந்து அம்மையா மாப்பிள்ளை கேட்காங்க. ஆமா. அப்போ என்ன அந்த இளந்தோப்பு கரிசல் குளத்துல அந்த பண்ணையாரானவர் ஏற்பாட்டுல சரி அப்படியே பொண்ணு போய் பேசுறாங்க. ஆமா. அங்க யாரு? என்ன அந்த திருக்குறங்குடி நம்பி தலைவன் பட்டயத்திலே இருந்து அந்த அம்மா சமூகையா தேவருக்கு பொண்ணு யாருங்க? யாரு? அந்த நம்பி தலைவன் பட்டயத்துல அம்மா முத்தம்மாள் என்ற பெண்ணானவா. அம்மா 16 வயததிலே 16 வயததிலே முத்தம்மா பெண்ணவே இருந்தா நிறைந்திருந்தாவே பெண்ணுமானாவே அள்ளி மலர் புத்ததை போவே அருகிலியா புத்திருந்தாவே மலர் புத்ததை போவே புத்திருந்தாவே கரும்பு புத்ததை போவே கரும்பு புத்ததை போவே வடக்கிளியும் புத்திருந்தாவே வடகிளிய புத்திருந்தா ஐயா தெங்கரும்பு புத்ததை போவே இளையா புத்திருந்தாங்க உத்தமா பெண்ணவளோடு இருக்காளே பெண்ணுக்கான பெண்ணழகி பெண்ணழகி முத்தம்மா பேட கொண்ட மயிலழகி மயிலழகி ஆமா பெண்ணழகி அவளோ கண்ணு கனகண்ணழகியே வடிவழகியே உத்தம்மாள் பெண்ணவளோவே அழகோடு இருக்காளாவே ஐயாவே தேவமாரே எங்களுடைய அரண்மனையே உத்தம்மா பெண்ணவளையே மாலையிட்டு மனம் முடித்து தாரோம் என்று சொல்லி அம்மா அந்த திருக்குறுங்குடியில நம்பி தலைவன் பட்டயத்திலே இருந்த ஆமோ ஜமீன்தாரானவர் சொன்னார். அதற்கு என்ன ஐயம்மா நீங்களும் தேவமாறு அவங்களும் தேவமாறு சரிதான் 2 பேருக்கும் ஒத்து போனா கல்யாணம் முடிச்சு வச்சிருவோம். அம்மா அப்படி என்று அம்மா இளந்தோப்பு கரிசல் குளத்திலே இருந்து பொண்ண போய் பேசிட்டு வரணும் பாத்துக்கோ. சரிதான் முதல்ல போய்
பொண்ணுக்கு பேசி பரிசம் போட்டார்கள். அம்மா நாளான நாளு நல்ல ஒரு தினம் குறித்து பரிசங்கள் எல்லாம் போட்டு ஆமையோ அப்படியே இந்த இளந்தோப்பு கரிசல் குலத்துல ஜமீன் பெருத்தான் குலத்துல அம்மா பந்தலை யாக போகமாகவே அலங்காரம் செய்தார்கள். அம்மா இப்படி அலங்காரம் செய்வார் தெரியுமா? பாக்கு நல்ல மரமாக நல்ல மரமாக பந்தலெல்லாம் அலங்கரித்தாங்க. நல்ல மரமாக திருக்களெல்லாம் அலங்கரித்தாங்க. வன்னி மரம் கொண்டு வந்தோ வாசலெல்லாம் அலங்கரித்தாங்க. சங்கோல கொண்டு வந்தோ இருபுறம் அலங்கரித்தாங்க. ஆங்குளையம் தோரணமாவே ஆங்குளையா தோரணமாவே மணவட பந்தல்களாவே ஐயத்து அண்ணு மரம் கொண்டு வந்தோ திருக்களெல்லாம் அலங்கரித்தாங்கோல கொண்டு வந்து இருபுறம் அலங்கரித்தாங்க. வாழை கம்பந்தோ அரணமா வாழை கம்பந்தோ அரணமா மணவட பந்தலோ பந்தலை எல்லாம் இன்னும் எப்படி விட்டு அலங்காரம் செய்கிறார் தெரியுமா? எப்படி சுவாமியே அலங்காரம் அதை கண்ணால் பார்க்கவே சிங்காரம். ஐயா பந்தல் அலங்காரம் அதை கண்ணால் பார்க்கவே சிங்காரம். சித்திர வித்த கொட்டகை எங்கும் செம்பு மடி மலர் மாலை இணங்கிட சித்திர விஸ்தார கொட்டகை எங்கும் செம்பு மணி மலர் மாலை இணங்கிட வாழைகமுதுடன் தோரணம் தொங்கும் சூரிய பிரகாசம் போலவே எங்கும் பந்தல் அலங்காரம். முருங்கிலை பச்சை அள்ளி மலரோடு அழகான ரோஜா பந்தலில எப்பேற்பட்ட அலங்காரம் செய்தாங்க. எப்படி செய்யறாங்க? முல்லைய சோதை முருங்கலம் பச்சை அள்ளி மலரோடு அழகான ரோஜா பலவித புசுங்கள் பவுசோடு கொண்டு பந்தலை எல்லாரும் அலங்காரம் செய்தார். பந்தல் அலங்காரம் அதை கண்டால் பார்க்கவே பந்தல் அலங்காரம் தங்கத்தினால் செய்த குத்து விளக்கு சப்பாடி தேசத்து வஸ்திர குழம்பு தங்கத்தினால் செய்த குத்து விளக்கு சப்பாடி தேசத்து வஸ்திர குழம்பு எங்கெங்க பார்த்தாலும் தண்ணீர் பைப்பு எங்களை மாறுதல் மஞ்சன சிவப்பு பந்தல் அலங்காரம் பந்தல் அலங்காரம் ஐயா வன்னி மரம் கொண்டு வந்து அலங்கரித்தாகே செங்கோல கொண்டு வந்தோவே இருபுறம் அலங்கரித்தாகே முல்லை மலர் கொண்டு வந்தோவே முல்லை மலர் வந்தோவே முழுவதுமே அலங்கரித்தாகே
பந்தலிலே அலங்கரி பந்தல் எப்படி போட்டிருக்காங்க எப்படி போட்டிருக்காங்க ஆன கொட்டக அம்மா ஆன நின்னாலும் எக்கியாது பார்த்துருக்கோம் எப்ப அப்பேற்பட்ட பந்தல் பேர்பட்ட பெரிய பந்தலா போட்டிருக்காங்க சரிதா ஆன நின்னாலும் எதிக்காது அம்மா குதிரை நின்னாலும் சரிதா எட்டாவது பார்த்துருக்கோம் ஆமையா அதுதான் ஆன கொட்டக குதிரை நின்னாலும் எட்டாத பந்தல் என்ன பந்தல் என்ன பந்தல் குதிரை கொட்டக சரிதா அதனால கேக்கல அதனால அம்மா கொட்டகை எல்லாம் அலங்காரம் செய்தார்கள் அலங்காரங்களை செய்து ஆமோ முத்தம்மாள் பெண்ணானவளை போய் பெண் அழைத்து விட்டு வந்தார்கள் ஆமோ சுவாமியே அழைத்து விட்டு வந்து விட்டு அந்த முத்தம்மாள் பெண்ணானவளை ஒரு மணப்பெண்ணாகவே எப்படி அலங்காரம் செய்தா தெரியுமா எப்படி சுவாமி முத்தம்மாள் பெண்ணாவளோ அடைத்து வைத்த பட்டுடோதி குழலுக்குள் அடைத்து வைத்த வர்ண பட்டுடோதி பச்சை நிறத்தாயும் பட்டுடோதி பழத்தான சட்டை போட்டு காஞ்சிபுரம் பட்டுடோதி கனகாமரம் சட்டை போட்டாவர்கள் தாமையங்க நிலத்துக்கோரும் பட்டும் போட்ட முத்தம்மாள் பெண்ணவேளை அலங்காரம் செய்தல்லவோ மாப்பிளையும் தானழைத்தோ மாப்பிளையை ஒன்னானழைத்து மணவடையில் அமர வைத்தானே அந்த சீதைய பற்றவரையும் முத்தம்மாள் பெண்ணவள சண்முகையாத்தவரையும் முத்தம்மாள் பெண்ணவளோ மணவடையில் அமர வைத்தோ கருப்பசாமி தேவரோமா அண்ணன் தம்பி 3 பேரும் கட்டார் கொண்டு வந்த திருமாங்கலியத்தை கையில எடுத்து கொடுத்தார் அம்மா அக்கினி சாட்சியாகவே வைத்து ஐயா அரணை நல்ல அரணை என்று அந்த சண்முகையா தேவரவரே அந்த முத்த அம்மா பெண்ணாளுக்கு பெண்ணாளுக்கு அங்க அரவாங்கலியோ சூட்டுவாரே ஐயா சிவனே நல்ல சிவனே என்று சிவனே என்று ஐயா சிவமாங்கலியோ சூட்டுவாரோ சிவனே நல்ல சிவனை என்றே அரணே அரணை என்ற அரண் வாங்கலியங்களை எல்லாம் சூட்டி சிவனே சிவனை என்றே ஆமோ
மாங்கலியங்கள் எல்லாம் சூட்டி ஐயா மாப்பிளையும் பெண்ணுக்கும் கைபிடித்து கொடுத்தார்கள். கொடுத்தார்கள். மணவனையே சுத்தி வந்து அம்மி மிதித்தாங்க. அருந்துயலானதும் பார்த்தார்கள். அப்படி இருவேரும் அந்த சண்முகையா தேவரும் முத்தம்மாள் பெண்ணானவளுக்கும் எப்படி பேரு கொடுக்காங்க? எப்படி கொடுக்கறாங்க? ஏ அம்மா முத்தம்மா, இந்த கோட்டையை நீ ஆள வந்ததுனால உனக்கு கோட்டையம்மா என்று ஒரு பேரு. இந்த பிழைவரத்தாம் குளத்துல ஜமீன் வீட்டுல இருந்து பெண்ணு வந்ததுனால இந்த ஊருக்கு பேரு ஜமீன் பிழைவரத்தான் குளம் என்று பேர் கொடுத்தார்கள். சரிதான். ஜமீன் வீட்டுல இருந்து பெண்ணு வந்ததுன்னா ஜமீன் பிழைவரத்தான் குளம் என்றும் சரிதான். அந்த முத்தம்மாள் பெண்ணானவள் இந்த கோட்டையை ஆள வந்ததுனால கோட்டையாத்தாள் என்று அவளுக்கு ஒரு பேர். ஆமையா, அப்படி பேர் கொடுத்து வரும்போது ஜமீன்னா சும்மா இல்லனே, என்ன அங்க என்ன போனா பஸ் மட்டும் அரை மணி நேரம் நிக்குமா பாத்துக்கோ. சரிதான். ஜமீன் வீட்டுல ஆள் வாராங்களா போறாங்களான்னு பாக்குறதுக்கு. ஆமா, அப்படி ஜமீன்னா என்ன சும்மாவா? ஆமா, நாட்டை ஆளுவத மாணி. சரிதான். அங்க இருந்து இங்க வந்து இவங்களுடைய வீரத்தை பாராட்டி பொண்ணு கொடுத்திருக்காங்க பாத்துக்கோ. ஆமையா, அப்படி ஜமீன் விளைவுறத்தாங்குளத்தில ஆமா அவர்கள் குடும்பம் குட்டியோடு ஆண்டு வரக்கூடிய காலத்தில் ஆமையா அப்படி இருக்கக்கூடிய நாட்களில என்ன சுவாமி இந்த ஜமீன் விளைவுறத்தான் குளத்திற்கு தெற்கு பக்கத்துல அந்த இளந்தோப்பு கரிசல் கோலம் என்னோரே கரிசல் நல்ல குளமதியிலை ஊருக்கு வடபுறத்தில ஒத்த பனை ஓரத்துல மருகா பக்கத்துல ஒத்த நல்ல பனையடியில் அந்த ஆட்டு கிடையதோ ஐயா பனையடியில் ஊரு கேதைக்கையல்லோ அந்த ஒத்த நல்ல படையடியில் அந்த மருகால் நல்ல பக்கத்தில ஏ ஆட்டு நல்ல பட்டி போட்டு ஆட்டி பட்டி போட்டோ ஆட்டு கிடையதோ அமர்த்துவாரோ ஆட்டு பட்டி போட்டோ ஊருக்கு தென்புறத்திலே வருகால் பக்கத்துல ஒத்த பனையடியில அப்படியே ஆட்டு பட்டியை போட்டு அப்படியே அமைச்சு கொண்டு வாரார்கள் அண்ணன் தம்பீரரும். யாரெல்லாம்? சீதையப்ப தேவரும் கருப்பசுவாமி தேவரும் சண்முக தேவரும் கருப்பசாமி தேவரும் சரிதான். அண்ணன் தம்பி 4 பேரும் ஆட்டுப்பட்டியை அடைத்து வந்து இருக்காங்க. ஆமா, இந்த ஆட்டுப்பட்டிய மேட்ச் வச்சு அடைச்சு ஆமா அதை பாத்துக்கிட்டது பகல்ல பூரா இவங்களுக்கு வேலை. சரிதான். நைட்டு அதை மேற்பார்வை பார்க்கறதுக்கு ஒரு உழவர்னு உண்டு பார்த்துக்கோ. சரிதான். அந்த உழவனுடைய கண்ணுக்கு அந்த உழவன் ஒரு நாள் தினத்துல சுவாமி ஆட்டுப்பட்டி பக்கத்தில அமர்ந்திருக்க வேலையில ஏ பார்த்தாரே கருப்ப சுவாமியே நாம ஆளடிமை பிடிக்க வேண்டும், ஆளடிமை பிடிக்க வேண்டும், அடிமை கோபரமோ எடுக்க வேண்டும், என்ன பிடிக்க வேண்டும். ஆளடிமை பிடிக்க வேண்டும், அடிமை கோபரமதும் எடுக்க வேண்டும் ஏ என்று அவர் மனதில் எண்ணியே ஏ
ஏழுகிடார திரவியம் போல அந்த உழவனுடைய கண்ணுக்கு ஆமா திரவிய மாதிரி மேல வந்து கீழே வந்து போது பாத்துக்கோ. இத பார்த்தா ஆமா அங்க இருந்து தூரத்துல நின்னு பார்த்தா என்ன அது திரவியமா தெரியும். தெரியும். பக்கத்திலே வந்து பார்த்த உடனே காணாம பேருவோம். ஆமா அந்த உழவரானவனோ என்ன செய்தான்? அண்ணன் தம்பி 4 பேரிடத்துல ஓ ஐயாவே தேவரையா ஐயாவே தேவரையா ஒன்று சொல்ல கேளோங்க ஊருக்கு தெக்கையல்லோங்க கர பக்கத்தில நல்ல பனையதீல நல்ல பனையதீல எழுது இருக்குதையா எழுது இருக்குதையா கண்ணுக்கு தந்தறியுதையா கண்ணுக்கு தான் தெரியுதையோ. ஐயா புதையலந்தான் இருக்குது உழவனவன் சொன்ன போவாது உழவரே தேவன்மார்கள் புறத்தியிடம் போகணுமே புறத்தியிடம் போகணுமே குறியதும் கேட்கணுமே நாம குறிகளதும் கேட்கணுமே. என்று உலகனவன் சொன்ன போது தேவமார்கள் தேடிக்கொண்டே தேடிக்கொண்டே தேவமாறு வாரே அந்த தேவமாறு வாரே குரத்தி மகளை தேடிக்கொண்டே அம்மா தேவமார்கள் நேரும் வருகிற வேளையில புரத்தியானவள் சுவாமி போட்டுதான் பாப்பா பாத்துக்கோ. அம்மா குரத்தி எந்த குறமகளா இருந்தாலுமே அவள் அம்மா சுவாமி தான் போட்டு பாப்பா. ஆமா அப்படி சுவாமி போட்டு பார்க்கும் போது சுவாமி தெரிகிறது தெரியுமா என்னன்னா சுவாமியில கண்ட பல கண்ட பலவே குரத்தியவ சொல்லுவாளாவே வாருமைய தேவ மாற வார்த்தை ஒன்று சொல்ல கேளுவார் ஐயாவே தேவ மாறாடியானோட வார்த்தை கேளுவார் ஐயாவே தேவ மாறாடியானோட வார்த்தை கேளுவார் ஆலமர பக்கத்தில அரச மர ஓரத்தில ஆலமர பக்கத்தில அரச மர ஓரத்தில பனமர ஓரத்தில திரவியாம வந்ததேதான் ஐயும் இல்ல பிசாசும் இல்ல ஐயா காத்தும் இல்ல கருப்பும் இல்ல கருப்பும் இல்லை கடவுளாக வந்த கருப்பசாமி சாமி கருப்பும் இல்லை அது திரவியமோ இல்ல ஐயா என்ன குறமகனும் சொல்லுவாளோ 18ஆம் படி கருப்பசாமியே உங்களிட நிலைய வாங்க வேணுமென்று வேணுமென்றோ அந்த கருப்பசாமி வந்திருக்கார் நாங்க வேணுமென்று என்று குறைமகளானவள் சொல்ல அம்மா ஒரு தியாதைக்கு நீங்கள் நிலையம் எது போட்டு ஊட்டு குடை போட்டு கொடுத்தா அம்மா வாழையடி வாழையாக வாழ வைப்பார் என்று குறமகளானவள் சொல்ல சொன்ன போது ஆகட்டும் என்று சுவாமி அப்பனாகிய கருப்பசுவாமிக்கு அம்மா அப்படி குடை கொடுத்து வருகிறார்கள் வருகின்றார்கள். அதே இடத்திலே குடை கொடுத்து வருகிற வேளையில
ஆமா குளத்துல தண்ணி நிரம்பி மறுகால் வந்து வருகிறது. சரிதான். அப்போ ஆமா மறுகால் வந்தா கொடை கொடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? முடியாது. ஆமா அதனால இந்த தேவதைய ஆமா நம்ம ஊருக்குள்ள எடுத்து கொண்டு போக வேணும் என்று அந்த அண்ணன் தம்பி 4 பேரும் தேவமார்கள் ஒன்று கூடி ஊருக்கு ஐயா தெற்கிருந்து பனையில் இருந்தல்லவோ எடுத்து வாரா இருந்து பயணமாகி வெயிலும் முத்த அம்மாளுக்கு மேற்கு பக்கத்தில அம்மா உச்சினி மகாளி அம்மாளும் இந்த ஊரிலே வந்து அம்மா அமர்ந்து இருக்கிறா. ஆமையா சமீன் விளைவரத்தாங்குளத்துக்கு வடக்கிட்டு அம்மா ஆத்தாங்கரைக்கு தெக்கிட்டு எந்த ஊரையா? என்ன ஊரு சொல்லு பாப்போம். இளந்தோப்பு கரிசல் குளம். அந்த இளந்தோப்பு கரிசல் குளமா நகரத்தில ஐயாவாகப்பட்ட மாயாண்டி சுடலைக்கு அம்மாளுக்கு அந்த பரம ஆத்தாங்கர ஓரத்தில் அங்கே நிலையம் போட்டு கொடுத்தார்கள். என் அப்பனாக ஒத்தப்பனையடி கருப்பனுக்கு அங்கிருந்து பிடிமண்ணு எடுத்துக்கொண்டு எங்கே வருவாரானா ஊருக்கு உள்ள எல்லோ தோப்பு கரிசல் குளம் ஊருக்குள்ள அடியறியிலே நிலையமேதோ பாடுவாரோ ஆமாடியறியிலே அப்படி நிலையமேதோ தானும் போட்டேன் வருடத்தில ஒரு தடவை ஒரு நல்ல மாதத்தில 4 பேரும் வீட்டுக்கு ஒரு வரி எடுத்து வருடத்திலே ஒரு தடவை முரசோடு ஏழதாளம் நான் முழங்க தப்பட்டையும் நல்ல வாத்தியமா நானும் போட்டு குடை கொடுத்த ஒரு மக்கள் ஒரு பயிர் போலமோ காத்திருந்து வரக்கூடிய தெய்வங்கள் ஒரு வேலியாகவோ முறியாமல் முறிந்த பூவாடாமல் முடியாமல் சுழிக்காத்து வீசாமல் அமையோ சுழிக்காமல் அசங்காத்து வீசாமல் வீசிடாமல் பிறக்கும் பிள்ளைகளுக்கெல்லாம் பேர் நாமங்களை வாங்கி முன்னால் வரக்கூடிய காரியத்தை பின்னால் நின்று சொல்லி பின்னால் வரக்கூடிய காரியங்களை முன்னால் வர சொல்லி அம்பிகையாகிய உச்சினி மாகாளி வெயிலுந்த அம்மாளோடு புளிய மரத்து பேச்சு சுடலையோடும் அப்பனாகியப்பட்ட ஆலமரம் கருப்பனோடு மக்கள் ஒரு பயிராகவும் மரபருகுல மக்கள் எல்லாம் ஒரு பயிர் போலவும் கருப்பசாமி மட்டும் அறிவார தேவானைகள் ஒரு வேலியாக காத்து வருகிறாரே. ஹலோ, முக்கிய அறிவிப்பு. கனியாப்புள்ள கொஞ்சம் வாங்க, தட்டு வாங்க. நேரம் ஆயிட்டு, நீ வாலி பாடணும், வா சீக்கிரம் வா.
மங்கள வாழியவே வாழியவே வாடுவதற்கு மங்கள வாழியவே வாழியவே வாடுவதற்கு வாழிய பாடுவதற்கு நம்ம பால சரஸ்வதிய அம்பிகைய வரந்தருவா